வாத ஊரில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். இப்ப இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, திருப்பெருந்துறையிலிருந்து பெருமான் சொன்னதுக்காக சிதம்பரத்தை நோக்கி பயணம் பண்றார். சிதம்பரத்தை நோக்கி பயணம் பண்ண திருப்பரம் நேர சிதம்பரத்துக்கு போயிடுறது இல்லை. வழியில எங்கெங்க என்ன ஸ்தலம் இருக்குதோ அந்தந்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு போகிறார். அந்தந்த ஸ்தலத்துல சில சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இதுல பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப இதெல்லாம் அவருடைய வரலாறு அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்வார். பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பு. திருவாரூர்ல இவருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்குது. பெருமான் அன்பர்களுக்காக சிலம்பொலி காட்டுதல், சிலம்பொலி கேட்பித்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது சேரமான் பெருமாள் நாயனார் இடத்துல நாம் பார்க்கிறோம். அதேதான் இங்க பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த களம். திரும்பவும் இவருடைய நினைவு திருப்பெருந்துறைக்கு போகிறது. உத்தரகோசம் அங்கேக்கு வந்தாரு, திருவாரூருக்கு வந்தாரு, திரும்பவும் திருப்பெருந்துறை நிகழறார். திருப்பெருந்துறையில என்ன நடந்தது அது சொல்றார். திருப்பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளம். சோதியில மறைஞ்சு போனார். அப்படித்தான் பெருமான் வந்ததும் அப்படித்தான் வந்தது. எப்படி வந்தார்னு இவருக்கு தெரியல. அங்க போனா மரத்தங்கீழ உட்காந்து இருந்தார், குருந்த மரத்தங்கீழ உட்காந்து இருந்தார். அதுதான் தெரிஞ்சது. மறைகிற பொழுது சோதியில மறைஞ்சாருங்கிறது கண்டிருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மூலமான சோதி. கரு ஆர் சோதி. கரு அப்படின்னா எல்லா பொருளும் தங்கி இருந்து வெளியே வருகின்ற இடம். அதுக்கு கரு, வித்து அப்படின்னு. கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்து இனிது அருளி. பூவலம் என்பது தனி ஒரு ஸ்தலம் அப்படின்னு சில பேர் கருதுறாங்க. அருணையார் அப்படி கருதல. உலகத்தை சுத்தி வர்றதுன்னு அர்த்தம். பூவலம். பூ என்பது பூமி, வலம் என்பது வருதல். உலகத்தை சுத்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தலையாத்திரையாக போறது. நாம சொல்லுவோம் தலையாத்திரையா போறதுன்னு. நமக்கு வேண்டாத நம்ம பற்றி என்ன சொல்லுவான், அது ஒரு ஊர் சுத்தி, அது ஊராரா போயிட்டு இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு தான் அது தலையாத்திரைன்னு தெரியும். அது அருமை தெரியாதவங்க என்ன பண்ணுவான், அது ஒரு இடத்துல உட்காராது, நினைச்சா கிளம்பி போயிடும். அப்படி அதான் பூவலம். பூவலம் அதனில் பொறிந்தினது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். அப்போ தலையாத்திரை மேற்கொண்டு போறார். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அருள் கிடைக்கும். ஆமா, அது உலகம் முழுவதும் குறிக்குது. பழைய காலத்து ஆண்டவடன் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பூ பிரதர்ஷனம்னு ஒண்ணு போட்டிருப்பான். ஒரு உருண்டை போட்டு ஒரு அனுமார் குரங்கு அதை எப்படி சுத்தி வர மாதிரி போடுவான். போட்டு ஒவ்வொரு ஊர்ல என்ன நடந்தது அப்படின்னு எழுதுவான். அதுக்கு அவன் கொடுத்துருக்க தலைப்பு பூ பிரதர்ஷனம். பழைய ஆண்டவடன் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் மாறி போச்சு. ஆண்டவடன் வளர்ச்சி எவ்வளவோ வளர்ச்சி வந்துட்டு இல்லையா, அதுல ஒரு வளர்ச்சி நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி பூ பிரதர்ஷனம்னு போடுவான். பூவலம் அதனில் நாம தலையாத்திரையே வச்சுக்கலாம். பூவலம் எல்லாம் வேண்டாம், தலையாத்திரை தான். ஏன்னா நம்ம சிவஸ்தலங்களை கருதி தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம தலையாத்திரைங்கிற சொல்லே போதுமானது. யாத்திரைங்கிற சொல்லு பிடிக்கல அப்படின்னு சொன்னா வேணா தலை பயணம் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படிதான் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பூவலம் அதனில் பொலிந்தினிதரொளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும். தண்ணீர் பந்தரும் வைத்தான், வீரனாகவும் இருந்து பாண்டியனுக்கு உதவி பண்ணினான். திருவிளையாடல் புராணத்தில் வர்றது எல்லாமே பாண்டியனுக்கு உதவி பண்ணுவதற்காக பெருமான் வந்ததுதான். தண்ணீர் பந்தல் வைத்தது, குதிரை சேவகனாக வந்தது அப்படின்லாம் நிறைய உண்டு. திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் உபயோகம் இல்லாத ராஜா மாதிரி தெரியும். அவனா கோயிலுக்கு போயிடுவான். சாமி எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்துடுது, நீதான், எதுக்காக இவன் இருக்கிறான், நீதான். அப்புறம் உடனே அவர் வந்துடுவார். யானை வீரனா வருவார், குதிரை வீரனா வருவார், அப்படி வருவார். நன்னீர் சேவகனாகிய, நன்னீர் நல்ல தன்மை உடைய சேவகன். இல்ல அந்த தண்ணீர் பந்தலோட சேர்த்துட்டீங்கன்னா என்னாச்சுன்னா, தண்ணீர் பந்தல் வச்சா, தண்ணீர் பந்தல் வச்சா போதுமா, வர்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும் இல்ல, அதான் சேவகம். சேவகம்னா பணிவிடை செய்யறது. சேவகன் என்ற சொல்லுக்கு வீரன் ஒரு பொருள், பாதுகாப்பவன் என்ற பொருள், அப்புறம் இது மாதிரி குற்றேவல் செய்பவன் என்று 2-3 பொருள் உண்டு. அப்ப நீர் எடுத்து கொடுக்கின்ற சேவகமும் அவன் செய்தான். நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும். திருவெண்காட்டுல இதே குருந்த மரத்திலடியின் கீழே இவர் காட்சி அளித்திருக்கிறார், இவர் தரிசனம் பண்ணியிருக்கிறார். அது சொல்றார்.
பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமாசித்தி அருளியதுவும். அட்டமாசித்தி யோக பயிற்சியினாலே வரக்கூடிய பேரு, அது தன்னுடைய அன்பர்களுக்கு வருமாறு செய்திருக்கிறார். அட்டமாசித்தி, அட்டமாசித்தி அன்பர்கள் விரும்புவதில்லை. ஆனால் சில சமயத்தில் பிறருக்கு அறிவுறுத்துவதற்காக அட்டமாசித்திகளை செய்து காட்டுவது உண்டு. வேடுவனாகி வேண்டுருக்கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளம். வேடுவனாகி காட்டில் அங்கேயும் திரிஞ்சு மறைஞ்சிட்டு இருந்தான். இன்னும் என்னென்ன உருவம் கொண்டானோ அந்த உருவமெல்லாம் கொண்டு வந்து பிறருக்கு அகப்படாம மறைந்து கொண்டிருந்தான். மெய்காட்டிட்டு வேண்டுருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும். அங்க கறந்த தன்மைன்னு சொன்னாரு. கறந்தா மறைத்திருத்தல், இங்கே வெளிப்படுதல். மெய்காட்டிட்டு அங்க வேண்டுருவாகி கறந்தான், இங்கே வேண்டுருவாகி தன்னை வெளிப்படுத்தினான். மெய்காட்டிட்டு வேண்டுரு, இதெல்லாம் திருவிளையார் பணத்துல கதையில் வேறுபட்டு வழங்குகிறதுன்னு எழுதுறாங்க. தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். பாலகனாக இருந்தார், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வாலிபனாக ஆனார். அப்புறம் விருத்தகுமார பாலரான படலம் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் உண்டு. அதுதான் இது கருதுகிறதோ என்று நினைக்கிறாங்க. பாலகனாகிய பரிசு ஒன்று மட்டும்தான் சொல்லி இருக்குது. மற்றபடி குமாரனாக ஆனது விருத்தனாக ஆனது இதில் சொல்லல. சொல்லாவிட்டாலும் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும், இங்க பாருங்க, ஒரு வரி மட்டும் நிக்குது. எங்கேயும் பாத்தீங்கன்னா தொடை உடையதாக 2 வரி சேர்ந்ததா ஒரு தொடையாகும். 2 வரி சேருகிறது என்பதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா அந்த எதுகை வரும். மெய்காட்டிட்டு தக்கான் ஒருவன் ஓரி ஊரின் பாரிரும் தேவூர் தென்பால் கோவார் கோலம் வருது இல்ல. பாண்டூர், அதுக்கு அந்த தொடை சரி பண்றதுக்கு இன்னொரு வரி வரணும். அது எங்க காணல. சில சமயத்தில் ஒரு வரியே வரலாம், ஆனா ஒரு வரியால் தொடை இல்லை, 2 வரி கலந்து தான் தொடை வரணும். அடி 2 தொடுத்து நடத்தலின் தொடை எனப்படுமே அப்படிங்கிறது சூத்திரம். எனவே செய்யுள்ள அப்படித்தான் வரணும். அப்படி வரலன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா அது செந்தொடைன்னு சொல்லப்படும். செந்தொடைன்னு சொன்னா அடுத்த தொடையும் இதே மாதிரி வரணும். இல்ல அடுத்த தொடையும் அதுக்கு அடுத்த தொடை சேவூர் தென்பால் கோவார் கோலம் தேனமர் சோலை ஞானம் இடைமருது படிமப்பாடம் ஏகம்பம் பாகம் திருவாரூர் மறுவார் எல்லாம் உங்களுக்கு எதுவே வருது. அப்ப நாம என்ன சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது, இங்க எங்கேயோ ஒரு வரி போயிட்டுது. இந்த நகர எதுகைக்கு பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் என்பதுல இந்த பாண்டூர் என்ற சொல்லுக்கு ஏற்றாற் போல நகர எதுகை உடைய சொல்லோல் தொடங்குகின்ற ஒரு வரி காணாம போயிருக்கணும். அப்படிதான் நினைக்க வேண்டியது. தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில், தேவூருக்கு தெற்கே திகழ்கின்ற தீவு. தேவூர் என்பது ராமேஸ்வரத்தையா இருக்கலாம் என்று கருதுறாங்க. தேவைன்னு பேர் அதுக்கு. ராமேஸ்வரத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு பேர். தேவை என்பது மறு. எனவே அதுக்கு தெற்கே இருக்கிற தீவு இலங்கையாக இருக்க வேண்டும். தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். சிவபெருமான் இலங்கைக்கு போயிருக்கிறான், ராவணனுடைய மனைவிக்கு அருள் செய்திருக்கிறான். ராவணன் சிறந்த சிவபோஷகாரன். இதெல்லாம் நமக்கு வரலாற்றில் இருக்குது. தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். இலங்கை தீவுக்கு போயிட்டு திருதுப்புன்னு எப்படியா சோழ நாட்டு மத்தியில் திருவாரூருக்கு வந்தாரு அப்படின்னா அதானுங்க. பக்தி பாடல்கள்ல இந்த முறை வைப்புகள்லாம் முறையா வரும்னு சொல்ல முடியாது. அதாவது இவங்க அந்த பக்தி அனுபவத்திலே இருப்பாங்க. இருந்தா அந்த உள்ளத்துக்குள்ளால சில உணர்வுகள் வரும். உணர்வுகள் ஒன்னோட ஒன்று கால சம்பந்தம் இட சம்பந்தம் இல்லாம வரும். நமக்கே அப்படித்தான் வரும். ஆனா நாம பக்தி அனுபவத்தில் இருக்கிறது இல்லை. பின்ன எப்படி இருப்பான்? உலகியல் மயக்கத்தில் இருப்போம். அப்படியே சும்மா உட்காந்துக்கிற பொழுது உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கலாம். பல வகையான நினைப்புகள் மனசுல ஓடும். முதல் நினைப்பு இளமை காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியா இருக்கும். அடுத்த நினைப்பு அந்த இளமை காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து வராது. அடுத்தவர் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த காலத்து நிகழ்ச்சி வரும், அல்லது குழந்தை பெற்றுட்டு வாழ்ந்த காலத்து நிகழ்ச்சி வரும். அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும். அதே போல ஒரு இடத்துல நிகழ்ந்த நிகழ்ச்சி அது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி மனசுல நிகழ்ச்சிகள் மாறி மாறி மிதந்துகிட்டே இருக்குங்க. அது ஏதாவது ஒரு வேலையை கவனமா செய்துக்கணும்னு அது அமுந்துட்டு இருக்கோம். வேலை இல்லாம சும்மா உட்காந்தமான போச்சு. அதனால எப்பவும் ஏதாவது வேலை செய்துட்டு இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது படிச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா யாரோடாவது பேசிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஆழ்ந்து தூங்கிடணும். தூக்கம் வர்றதுக்கு முன்னே படுக்கையில் படுக்கக்கூடாது. தூக்கம் வர்றதுக்கு முன்னே படுக்கையில் படுத்தா தூக்கம் வர்ற வரையிலும் என்னென்னமோ மனசுல ஓடும்.
இனிமே உட்கார்ந்துருக்க முடியாதுங்கிற நிலையில எப்போ தூக்கம் வருதோ அப்பதானுங்க பாய் தலைநீ தட்டி உதறி போட்டு படுக்க போகணும். அதுக்கு முன்னால போனீங்கன்னா ஆபத்து தான். 11 வருடம் தூக்கம் வரலையா, 12 வருடம் தூக்கம் வரலையா, இருக்கிறதே திருவாசகம் படிக்கல, என்ன பண்ணுது? சிவஞான போதம் படிச்சா விளங்காது, திருவாசகம் படிச்சா விளங்காவிட்டாலும் சுவையா இருக்கும்ல, அர்த்தம் விளங்குதுங்கிறதுக்கு வேற பேச்சு. படிக்கிறதுக்கு ஒரு இனிமை இருக்கும். திருவாசகத்தை படிக்கிறது தான் சாஸ்திரத்துக்கும் தோத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம். தோத்திரத்திலும் தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேவாரம் கூட கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் ஏறக்குறைய படிச்சா புரியுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெளிவா. திருஞான சம்பந்தருடைய பாட்டு இருக்குது, நிச்சயமா புரியறது கஷ்டம். தனியா அதுக்கு ஒரு ஆசிரியர் இருந்து விரிவுரை சொன்னா தான் புரியும். அப்பர் சுவாமிகள் பாட்டுல திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் இதெல்லாம் ஏறக்குறைய புரியுற மாதிரி. சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு அப்படிதான், பெரும்பாலான பாட்டுகள் புரியுற மாதிரி. கொஞ்சம் கடினமான பாட்டு நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி பாட்டு தான். அதனால எதையாவது ஒன்று எடுத்து வச்சு படிச்சுட்டு இருங்க. புத்தகம் கையை விட்டு கீழே விழும். அதான் மனசுல வேற எண்ணங்கள் ஓடாம காவந்து பண்ணிக்கணும்னா அதான் செய்யணும், வேற வழி இல்லை. மாத்திரையெல்லாம் போட வேண்டாம், அடிங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க புஸ்தகம் படிச்சா தூக்கம் வரும், தூக்கம் வராட்டா புஸ்தகம் படிச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்ப புரியாத புஸ்தகம் படிக்கணும், அப்பதான் தூக்கம் சீக்கிரம் வரும். புரியுற புஸ்தகம் படிச்சீங்கன்னா அதுல சுவை தட்டிடும். சுவை தட்டிச்சாலும் அப்புறம் திரும்ப இருந்த தூக்கம் போயிடும். பாருங்க. அதனால ராமேஸ்வரம் சொன்னாரு, இலங்கை தீவு சொன்னாரு, திடுதுப்புன்ட்டு சோழ நாட்டுக்கு மத்தியில் வந்து சேர்ந்தார். திருவாரூர், தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும், இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கணும், அல்லது இவர் காலத்தில் கதை நடந்திருக்கணும். இது எதுவுமே இப்ப நமக்கு புரியல. இவருடைய வாழ்க்கையில் நடந்ததா, இவர் காலத்தில் நடந்ததா அப்படிங்கிறது புரியல. இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும், திருவிடைமருதூர் அங்கே தங்கி இருந்திருக்கிறார், அங்கே தவநெறி மேற்கொண்டிருக்கிறார். அல்லது பெருமான் திருவிடைமருதூர்ல தோன்றி வெளிப்பட்டு இருந்து பல பேருக்கு தவநெறியை உபதேசித்திருக்க வேண்டும். அப்படி இடைமருது பல வகையில இடம்பெற்ற ஸ்தலம். ரொம்ப முக்கியமா பிரம்மா படைப்பு தொழிலை மறந்துட்டான், உலகமெல்லாம் ஒரே இருட்டா போச்சு, திரும்ப படைப்பு தொழில் தொடங்கணும். சிவபெருமான் ஏகாதச ருத்திரர்கள் அப்படின்னு 11 உருத்திரர்களை உருவாக்கி நீங்க பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் கற்றுக் கொடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, திருவிடைமருதூருக்கு போய் ஒரே இருட்டா இருந்தது, அங்க உட்காந்து சிவபூஜை பண்ணாங்க. சிவபூஜையின் பலனாக அவர்களுக்கு படைப்பு தொழில் கைவந்து அதை பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம இதுல கந்தபுராணத்தில் இருக்குது. அது மாதிரி திருவிடைமருதூர் இருக்குத ரொம்ப சிறப்பான ஸ்தலம். 3 மருது சொல்லுவாங்க, தலைமருது, இடைமருது, புடைமருது, 3 மருது சொல்லுவாங்க. தலைமருது நம்ம நாட்டில் இல்லை, மற்ற 2 நம்ம நாட்டில் இருக்குது. இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும், ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். இப்ப சோழ நாட்டை விட்டு தொண்டை நாட்டுக்கு போயிடுறார். ஏகம்பத்து இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும், திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம் திரும்ப சோழ நாட்டுக்கு வந்துடுறார். அப்போ இவர் திருப்பெருந்துறையிலிருந்து தில்லைக்கு வருகின்ற வழியில நேரா தில்லைக்கு வர மாட்டாம எங்கெங்கோ பிரயாணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அல்லது எந்தெந்த ஸ்தலத்திலோ நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மனதில் சிந்தித்து கொண்டு அந்த வழி நடந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும், எங்க போனாலும் பெருமானை சிவசக்தியோடு வைத்து பாடுறதுதான் வழக்கமா வச்சிருக்கிறார். அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதனால சைவத்துக்கு சக்தியை தனி வழிபடுற வழக்கம் கிடையாது, சக்தியை சிவபெருமானோடு சேர்த்து வச்சு வழிபடுற வழக்கம் தான் உண்டு. சிவபெருமானையும் தனியா வழிபடுற வழக்கம் கிடையாது. சிவலிங்க வழிபாடு சிவசக்தியோடு கூடிய சிவ வழிபாடு தானே தவிர தனி சிவ வழிபாடு இல்லை. சிவலிங்க வழிபாடு தனி சிவ வழிபாடுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். சிவலிங்கம் என்பதே சிவசக்திகளுடைய இணைப்பு, நாதம் பிந்து என்ற 2 தத்துவங்களுடைய இணைப்பு. ஆகையினால சைவத்தில் சக்தியோடு கூடிய சிவம் அதுதான் நமக்கு பேசப்படுவது. சேவகனாகி
தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். இது எந்த ஸ்தலத்துன்னு சொல்லலை. அதனால மேலே சொன்ன திருவாஞ்சியமோ பின்னால் சொல்லுகின்ற கடம்பூரோ வைத்துக் கொள்ளலாம், அல்லது வேறு வேறு தலங்களில் என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். பாவகம் பல பல காட்டிய அப்படின்னா பலவேறு வகையான நடிப்புகளை காட்டிய. பாவகம் என்று நடிப்பு, பலவேறு வகையான நடிப்புகளை காட்டிய. அப்ப இதெல்லாம் இறைவனுக்கு ஒரு நாடக மாத்திரை. அவன் பல தலங்களில் பலவிதமான நாடகங்களை அன்பர்கள் போன்று செய்திருக்கிறான். ஏனென்றால் அவன் அதிலே தோய்வதில்லை, அதான் முக்கியம். அவன் அதற்கு வேறாகத்தான் இருக்கிறான். ஆனா இவங்களுக்கு அவன் தோய்ந்த மாதிரி தெரியல, அவன் அவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் அதை நாடகம் என்று சொல்றோம். பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய். இங்கேயும் கூட ஒரு வரி அப்படி இருக்கு பாருங்க. ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவனாகியும். சைவன் என்பது இந்த சிவாச்சாரியன் என்ற பொருள்ல வருகிறது. ஐயாரதனில் சைவனாகியும். சைவன் என்ற சொல்லுக்கு சிவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாமெல்லாம் சைவன் என்று சொன்னா சிவத்தை வழிபடுபவன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சைவன் என்பதுக்கு சிவத்தை வழிபடுபவன் அர்த்தம் அல்ல, சிவம் உடையவன் அப்படின்னு. சிவம் என்பது மங்களம் உடைமை, பேரறிவுடைமை, இந்த ரெண்டும் சேர்ந்தது சிவம். இதான் காஞ்சி புராணத்தில் நம்ம சிவஞான முனிவர் பாடியிருக்கிறார். உங்களுக்கு அந்த சொற்பொழிவில் கூட நான் சொன்னேன். அப்போ அந்த சிவத்தை உடையவன் சைவன். சிவபெருமானும் சைவன், நாமும் சைவன். சிவபெருமான் இயற்கையாகவே சிவத்தை உடையவன், நாம் சிவத்தை அடைவதற்கு முயலுபவர்கள். சிவத்தை அடைவதற்கு முயல்பவர்கள் சிவபெருமான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் அங்க இருக்கிறான், அவனை நாம போய் அடைய போறோம் நீங்க நினைக்காதீங்க. சிவத்தை அடைவதற்கு முயல்வதுன்னா என்னன்னு கேட்டா, மல சம்பந்தத்தை நீக்கி மலம் இன்மை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவதற்கு நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். அந்த மலம் இன்மை என்ற நிலையை அடைவதற்கு தான் சிவம் அடைதல் அப்படின்னு பேர். அந்த மலம் இன்மை என்ற நிலையை அடைவதற்கு தான் சிவம் ஆதல் அப்படின்னு பேர். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய இடத்துல பெருமான் என்னை சிவமாக ஆக்கினார், நான் சிவமாக ஆனேன். நான் சிவமாக ஆனேன்னா சிவபெருமானாக ஆகிவிட்டேன்னு அர்த்தம் இல்லை. பெருமான் என்னை தன்னை போல சிவனாக ஆக்கிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் எப்படி மலம் இல்லாதவனாக இருக்கிறானோ அதை போல என்னை மலம் இல்லாதவனாக ஆக்கினான். அவன் எப்படி மலம் இல்லாதவனாக இருக்கிறானோ அதை போல நானும் மலம் இல்லாதவனாக ஆக்கினேன். இந்த மலம் இல்லாதவனாக ஆதல் என்பதுதான் சிவமாதல் என்பதற்கு பொருள். ஆனா அந்த சிவமும் இந்த சிவமும் வேற. நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதுவும் மலம் இல்லாதது சிவம், நானும் மலம் இல்லாதவன் சிவம். ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் எங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அது இயற்கையாகவே மலம் இல்லாததாக இருந்தது. நீ மலத்தோடு கூடியிருந்து உன்னுடைய முயற்சியினாலே மலத்திலிருந்து நீங்கி வர முடியாம பிறருடைய உதவியினாலே, பிறருடைய உதவி என்பது உன்னை போல இன்னொரு உதவி அல்ல. இவனும் கூட அவனும் கூட எப்படி ஒருத்தர் வழிகாட்ட முடியும்? அதனால திருவருளாலே மலத்திலிருந்து நீங்கினவன். ஆகையினால இயல்பாக மலமின்மைக்கும் திருவருளால் மலம் நீங்கி மலமின்மை ஆனதுக்கும் வேறுபாடு உண்டு. ஆகையினாலதான் ஆன்மா சிவம் ஆதல், சிவம் ஆயிற்று என்று சொன்னா சிவமேக ஆய்விட்டது அப்படின்னு அர்த்தம் பண்றது இல்லை. சிவத்தின் தன்மை தன்னிடத்தில் விளங்கும்படியாய் நின்றது அப்படிதான் அர்த்தம் பண்றது. இங்கதான் சிவசமவாதத்துக்கும் சைவத்துக்கு இருக்கிற வேறுபாடு. சைவ சமயத்துக்கு ரெண்டு உபத்திரவம். ஒரு பக்கம் வேதாந்தங்கிற உபத்திரவம், இன்னொரு பக்கம் சிவசமவாதம்ங்கிற உபத்திரவம். இந்த சிவசமவாதத்தையும் வென்று வேதாந்தத்தையும் வென்று சித்தாந்த சைவத்தை நிலைநாட்ட வேண்டும். எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து தான் மேற்கோள் எடுக்கிறாங்க. நம்ம ஆச்சாரியர்கள் பாடி இருக்கிறாங்க இல்லையா, இந்த தேவாரத்திலிருந்து இந்த திருவாசகத்திலிருந்து தான் வேதாந்தியில் மேற்கோள் எடுக்கிறாங்க. அவங்க உபநிடதங்கள் இருந்து நிறைய சொல்றாங்க. சொன்னாலும் கூட பிரம்மன் தான் பிரபஞ்சமா பரிணமிச்சது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அல்லவா. சுலபமா எடுத்துக்குவாங்க. இரு நிலனாய் தீயாகி நீருமாங்க திருநாட்கள் பாய்க்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் சிவசமவாதம் ஒண்ணு, ஏகான்மவாதம் அல்லது மாயாவாதம் ஒண்ணு. இந்த ரெண்டும் சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்துக்கு பெரிய தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவை. அதை நாம ரொம்ப எச்சரிக்கையா சிவசமவாதத்தினுடைய கொள்கை என்னது, வேதாந்தத்தினுடைய கொள்கை என்னது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சங்கற்ப நிராகரணத்துல மறுக்கப்பட்டதுல நீண்ட மறுப்பு இந்த மூணு கொள்கை கொண்டு. ஒன்னு மாயாவாதம், இன்னொன்னு சிவசமவாதம்,
இன்னொன்று நிமித்த காரண பரிணாமவாதம். இந்த 3 மதத்துக்கும் நீண்ட மறுப்பு உண்டு. மற்றவற்றுக்கெல்லாம் அவ்வளவு நீளமா கிடையாது. 10 வரி 12 வரியிலையும் கூட ஒரு மறுப்பு முடிஞ்சு போயிருக்கு. துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் ஒவ்வொரு ஸ்தலங்கள்ல அவன் விரும்பி எழுந்தள்ளி இருக்கான். என்ன விருப்பம் கேட்டா, இங்கே இருப்பவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அப்ப பெருமான், நீங்க என்ன தேடிட்டு வராதீங்க, நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நானே வந்து வெளிப்பட்டு சிவலிங்க மூர்த்தியாக வெளிப்பட்டு நின்று அருள் செய்வேன், அந்த இடத்துல நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லி. நாம ஏன் ஊர் ஊரா சுத்துறோம்? நமக்காக அவர் எழுந்தள்ள மாட்டாரு, நமக்கு முன்னே இருந்தவங்க எழுந்தள்ளி இருக்கிறார். அதுல ரொம்ப அதிகமான பலனுடையதாக எந்த இடத்துல எழுந்தள்ளி இருந்தாரோ, எந்த இடத்துல எழுந்தள்ளி இருந்து அதிகமான பலன் கொடுத்தாரோ அந்த ஸ்தலத்தை தேடிட்டு ஓடுவோம். ஆனா உண்மையில உங்க ஊர்ல இருக்கிற சிவலிங்கம் தான் அங்கேயும் இருக்குது, உங்க ஊர்ல இருக்கிற சிவன் தான் அங்கேயும் இருக்குது. இதை விட்டுட்டு அங்கேயும் ஓடுவானே, அதான் வேறுபாடு பாருங்க. அதுக்காக தலையாத்திரை போகாம வந்துடாதீங்க. திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும். இந்த ஸ்தலத்துக்கு இது ஒரு முக்கியமான இடங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கெல்லாம் அப்படி கொடுத்திருக்கிறார். அப்ப ஆச்சாரியர்கள் தலையாத்திரை பண்ணுகிற பொழுது சில இடங்கள்ல சில ஸ்தலத்துக்கு உள்ள போக மாட்டாங்க. பெருமான் தலத்து எல்லையிலேயே காட்சி கொடுப்பார். காட்சி கொடுக்க நடன காட்சியாக கொடுக்கிற காட்சியும் ஒன்று உண்டு. அது மாதிரி நாம் பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றுலையும் பார்க்கணும். திருப்பனையூர்லயும் அப்படி நடந்தது, திருக்கழுமலத்திலும் அப்படி நடந்தது. கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும். திருக்கழுக்குன்றம் இவருடைய வரலாற்றுல சர்க்குரு தரிசனம் நிகழ்ந்த இடம் இல்லையா? ஆமா. அதனால இவருடைய வரலாற்று ரொம்ப சிறந்த இடம். திருப்பெருந்துறை சிறந்தது, திரு உத்தரவாசமங்கை சிறந்தது, திரு கழுக்குன்றம் சிறந்தது, தில்லை சிறந்தது. பாருங்க, கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல் ஒரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி. மேல ஒரு தடவை இந்திரஞாலம் காட்டியல்னு சொன்னார் இல்லையா? இங்கேயும் சொல்றாரு பாருங்க, பெருமான் வந்தது ஏதோ ஒரு மாயமா தெரியுது. இந்திரஞாலம் போல வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்த அருளியும். இப்படியெல்லாம் செய்தான். அவனுடைய இயற்கை தன்மை சோதி. இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வொரு தன்மையும் தன்மையிற்படுத்து தானேயாகிய தயாபரன் எம் இறை. அப்போ சிவபெருமான் தன்னுடைய இயல்பான சோதி வடிவத்திலிருந்து வேற வடிவத்துக்கு வருகிறான், உருவமுடையவனாக வருகிறான். சோதி வடிவம் அருவுருவம். ஆன்மாக்களுக்கு அருள் செய்கிற பொழுது உருவமுடையவனாக வர வேண்டும். நல்ல அழகிய திருமேனி. பெருமானுக்கு அழகிய திருமேனிக்கு சொல்லவே வேண்டியதில்லை. குருவினுடைய உடம்பு எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த லட்சணத்தை படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருகிட்டையும் உபதேசம் வாங்க முடியாது. அந்த லட்சணம் அவ்வளவும் பொறிஞ்சு இருக்கிறது ரொம்ப அரிதுங்க. அது எனக்கு ரொம்ப வேடிக்கை. சொத்தப்பல் இருக்கக்கூடாதான். குரு போய் ஏன் உங்களுக்கு சொத்தப்பல் இருக்குதா அப்படின்னு கேட்கவா முடியும்? நிறைய விஷயம் அங்க லட்சங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப பெருமான் ஒருவர் தான் அத்தனை லட்சணத்தோட வர முடியும், நாமெல்லாம் அப்படி வர முடியாது. ஆனாலும் நம்முடைய உடம்பை, உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை, ஆன்மாவினுடைய அறிவை அவன் இடம் கொண்டிருக்கிறான். நமக்கு அருள் செய்ய வருகிற சிவத்துக்கு என்ன வடிவம்? சுத்தான்ம சைதன்ய வடிவம். சுத்த ஆன்ம சைதன்யம், ஆன்ம சைதன்யம் ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு சுத்த அறிவு அப்படின்னு அர்த்தம். சுத்த அறிவாவது மலம் நீங்கிய அறிவு. மலம் நீங்கிய அறிவை உடைய ஆன்மா எதுவோ அந்த ஆன்மாவினுடைய அறிவையே தனக்கு இடமாக கொள்வான். அப்படி கொள்ளுகிற பொழுது அந்த ஆன்மாவும் சிவமாக ஆகும், அந்த ஆன்மா இருந்த உடம்பும் சிவமாக ஆகும். அந்த அளவுல தான் நாம குருமூர்த்தி இடத்துல தீட்சை பெறுகிறோம், உபதேசம் பெறுகிறோம். ஆனா பெருமானே, மாணிக்கவாசகருக்கு பெருமானே வந்தார். அப்ப அந்த வடிவம் சுந்தர வேடம். சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன். மந்திரமலையிலும் இருப்பான், மகேந்திர மலையிலும் இருப்பான். அது சொல்றார். அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின். இவ்வளவு புகழுடையவன் என்னை ஆண்டான். இவரை ஆட்கொண்ட பகுதியை ரொம்ப கொஞ்சமாக தான் சொல்லி இருக்கிறார். ஆட்கொண்டவனுடைய பெருமையை அவ்வளவு நீளம் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இவ்வளவு பெருமை உடையவன் என்னை ஆட்கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, இருந்தாலும் அவன் பெருங்கருணை காரணமாக என்னை ஆட்கொண்டான். அவ்வளவு பெரியவனிடத்திலே நான் அருள் பெற்றேன், அது ஒரு சந்தோஷம் கூடவே. இவ்வளவு பெருமையுடையவன் எனக்கு அருள் செய்தான். ஒரு நல்ல ஆச்சாரியனிடத்துல தீட்சை பெற்று சாஸ்திர கல்வி கற்றிருந்தா பெருமையா சொல்லிக்கலாம், நான் யார்கிட்ட தீட்சை பெற்றேன் தெரியுமா, நான் யார்கிட்ட சாஸ்திரம் படிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பெருமானுடைய புகழ நீளமா சொல்லி அவன் தான் என்னை ஆட்கொண்டான். எந்தமை ஆண்ட பரிசது பகரின், அவன் ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்தான். எனவே ராஜாவுக்குரிய அத்தனை மரியாதைகளும் அவனுக்கு உண்டு. நம்ம கோயில் இருக்கிற திருக்கோயில், ஒரு அரண்மனையும் ஒரு கோயிலும் சமம்ங்க. அரண்மனையில் என்னென்ன உண்டோ அத்தனையும் கோயில் இருக்கும். அதனாலதான் கோயிலை ஒட்டினாப்புல தேர்நிலை ஒன்று நிறுத்தி வைக்கிறது, கோயிலை ஒட்டினாப்புல ஒரு குளம் ஒன்று வைக்கிறது, கோயிலை ஒட்டி பழைய காலத்து பெருமான் திருவீதி வருகிற பொழுது, இப்ப யானை வருதுல்ல, அது மாதிரி குதிரையும் வரும். பெருமான் திருவீதி வருகிற பொழுது முன்னால குதிரைகள் அணிவகுத்து போகும், யானைகள் அணிவகுத்து போகும். அது பின்னால்தான் இவர் வருவார், வாகனத்தில் வருவார், இல்லாட்டா தேர்ல வருவார். அப்ப ஒரு அரசனுக்கு உரியது என்னென்ன உண்டோ அத்தனையும் இறைவனுக்கு நாம் செய்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் இறைவன் எழுந்தருளி இருக்கிற இடத்துக்கு கோவில் அப்படின்னு பேர். கோவில் என்று சொன்னா அரசனுடைய வீடுன்னு அர்த்தம். கோயில் என்ற சொல் இருக்குத, அது ரெண்டு சொல் சேர்ந்த ஒரு சொல். கோ என்பது ஒரு சொல், இல் என்பது ஒரு சொல். கோ என்ற சொல்லுக்கு தலைவன் அர்த்தம். அது அரசனையும் குறிக்கும், இறைவனையும் குறிக்கும். அரசனுக்குரிய அரண்மனைக்கும் கோயில்னு பேரு, இறைவன் எழுந்தருளி இருக்கிற இடத்திற்கும் கோயில் என்று பேர். அரசன் இருக்கிற அரண்மனைக்கு கோயில் என்பது பேருங்கிறது நீங்க பழைய காலத்து இலக்கியங்கள்ல பார்க்கலாம், சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம், எட்டு தொகை நூல்களில் பார்க்கலாம் பாருங்க. அதனால அதான் முதல்ல சொன்னேன், அரசனுக்கு தசாங்கம் என்ற 10 உறுப்பு பாடுறது வழக்கம், அது இறைவனுக்கு பாடுறார் அப்படின்னு சொல்லி. இது பின்னால தனி ஒரு பிரபந்தமாக ஆயிட்டது. இவரே தனி ஒரு பிரபந்தமாக பாடியிருக்கிறார். நாமெல்லாம் 10 என்று பதிகம் என்று சொல்றோம், ஒன்னு ஒரு பிரபந்தங்க. பொற்சுண்ணம் ஒரு பிரபந்தம், திருப்பொன்னூசல் ஒரு பிரபந்தம், இப்படி ஒன்னு ஒவ்வொரு பிரபந்தம். அன்னை 10 ஒரு பிரபந்தம். இதெல்லாம் சங்க காலத்தினுடைய யாப்பு அமைதியினுடைய யாப்பு பெயரினுடைய தொடர்ச்சி. இங்க இந்த 10 பேர் வச்சிருக்கிறோம்ல, அந்த 10 எங்கிருந்து தெரியுங்களா? ஐங்குறு நூறுன்னு தமிழ்ல ஒரு இலக்கியம் உண்டு. அந்த ஐங்குறு நூறுங்கிற இலக்கியத்துல அன்னை 10, வாழி 10 அப்படின்ட்டு ஒவ்வொரு 10க்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய குயிர் 10, அச்சோ 10, இந்த மாதிரி கண்ட 10, கண்ட 10 பயன்படாது, அங்க இப்ப என்ன போடக்கூடாது. அது மாதிரி இதெல்லாம் பார்க்கிற பொழுதுதான் ஏறக்குறைய சங்க இலக்கிய காலத்தை ஒட்டி இவருடைய பக்தி இலக்கியம் தோன்றி இருக்க வேண்டும். இவருக்கு பின்னால்தான் நம்ம திருஞான சம்பந்தர் முதலானவருடைய இலக்கியம் தோன்றி இருக்கும். இன்னும் கூடவே நம்ம திருமூலர், காரைக்கால் அம்மையார், சண்டேஸ்வர நாயனார், நம்ம ஒரு கண்ணப்ப நாயனார், இவங்கெல்லாம் இங்க இருந்திருப்பாங்க. கண்ணப்ப நாயனார், சண்டேஸ்வர நாயனார்லாம் இவரிடத்துல ரொம்ப ஒரு அழகா இடம் பெற்றிருக்கிறார். அவங்களுடைய காலமெல்லாம் திருஞான சம்பந்த சுவாமி காலத்துக்கு முன்னால எங்க கொண்டு வைப்பீங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டு வரலும் கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னை வரலும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் 4ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கிற காலப்பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல இவங்களை வைக்க வேண்டியிருக்கும். ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும், திருநீற்று கொடி என்று கருதுகிறார். நீற்று கோடி, கோடி என்று இருந்தாலும் கூட கொடி என்று சொல்லுதான் கோடி என நீண்டது. இங்கே சொல்லுவது திருநீற்று கொடி, ரிஷப கொடி அல்ல. அங்க தசாங்கத்தில் ரிஷப கொடி சொல்லி இருக்கிறார், ஏறாம் கொடி அப்படின்னு. இங்க திருநீற்று கொடி. அப்ப திருநீற்று திரிபுண்டம் இருக்குதுல்ல, அதை அடையாளமாக வைத்தே கொடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும், இங்க பாடின தசாங்கத்துக்கும் தசாங்கம் என்ற பகுதியில் பாடின தசாங்கத்துக்கும் 3 வேறுபாடு வருது. அது வேறுபாடு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது கொடி, மாலை, இந்த 2 வேறுபாடு. கழுநீர் மாலை அங்க தாலி அருக்கு சொல்லுவார். ஆமா,
அதனால அந்த வேறுபாடு கொஞ்சம், மற்றதெல்லாம் ஒரே மாதிரியா தான் வருது. நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆறாருளியும். ஆனந்தம் தான் ஆறு. பெரும்பாலும் பெருமானை பற்றி பாடுகிற பொழுது ஆனந்தம் தான் பாடுவாங்க. நெஞ்சு விடுதூதுல இந்த ஆனந்தம்ங்கிற ஆறு ரொம்ப அழகா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. உமாபிஷேகம் பாடின நெஞ்சு விடுதூதுக்கு அருமையான இலக்கியம், சாஸ்திரமும் அதுதான், அதே சமயத்தில் ரொம்ப அழகான இலக்கியமாக பாடியிருக்கிறார். அதுல ஆனந்தம்மே ஆறாருளியும். ஆனந்தம் ஊனத்தை அறுப்பதில்லை, ஊனம் அறுவதனாலே உண்டாவது ஆனந்தம். எனவே அறுக்கும் ஆனந்தம் என்பது அறுப்பதனால் உண்டாகும் ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்துதானா அதன் பிறகு ஊனம் வராதுங்க. வேறு வகையான ஆனந்தங்கள்லாம் இருக்குது. அந்த ஆனந்தங்கள்ல வந்தா பின்னால ஊனம் வரும். விடயானந்தம் வந்தா ஊனம் வரும். ஜீவானந்தம் வந்தா, விடயானந்தம் ஜீவானந்தம் தனித்தனியா உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பேன். ஜீவானந்தம் வந்தா அதே மாதிரி ஊனம் வரும். அருளானந்தம் வந்தா கூட ஊனம் வருங்க. திருவருள் நம்ம இடத்துல பதிகிறது, சத்தினிபாதம் சொல்றோம். அதனால நமக்கு உண்மை ஞானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருமான் உண்மை ஞானத்தை உபதேசிப்பார். நம்முடைய குயிற்சி புத்தி என்ன பண்ணணும் தெரியுங்களா? திருவருள் நமக்கு உதவுகிறது. அந்த உதவியை கொண்டு நாம் செயல் பண்ணுகிறோம். அந்த செயலின் பலனை நாம் தான் அனுபவிக்கிறோம். அப்படியான நமக்கும் திருவருளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, கர்த்தாவும் கருவியுமாகிய சம்பந்தம்னு போயிடும். கர்த்தாவும் கருவியுமாகிய சம்பந்தம். இப்ப இந்த புஸ்தகம் இருக்குதுங்க, இது புஸ்தகம், இது பேப்பர்ல எடுத்தா வச்சிருக்காங்க. இது எனக்கு ஞானத்துக்கு கருவியாக இருக்குது. இதுவா என்னை ஆளுகிறது? இதைத்தான் நான் ஆளுகிறேன். அதுபோல திருவருள் எனக்கு உதவி செய்கிறது. திருவருளின் உதவினால நான் சில அனுபவங்களை பெறுகிறேன். அப்ப அனுபவம் பெறுகிற நான் தான் கர்த்தாவை தவிர அனுபவத்துக்கு துணையாக இருக்கிற திருவருள் கர்த்தா இல்ல. திருவருள் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி. நான் நினைச்ச மாதிரி சில பேர் பேரும் முருகன் என்ன நான் சொல்ற மாதிரி செய்வான். வாடானா வருவான், போடானா போவான். இதை கொண்டு வாடானா கொண்டு வருவான், அதை கொண்டு வாடானா கொண்டு வருவான். இன்னும் இவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி. அவன் தான் இருடானா நீ இருக்கிற, நில்லுடானா நீ நிக்கிற. அவன் என்ன சொல்றானோ அந்த மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், முருகன் நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பான். வாடானா வருவான், போடானா போவான், குர்றானா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது ஒரு நிலைங்க. தசகாரியத்துல ஆன்ம தரிசனத்துக்கும் ஆன்ம சுத்திக்கும் மத்தியில நிகழக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு மயக்கமான நிலை. இது நீடிச்சு நிக்காது. இதுதான் சுழுத்தி அனுபவம்னு சொல்றது, நிர்மல சுழுத்தி அனுபவம்னு சொல்லுவாங்க. இது நீடிச்சு நிக்கிறது கிடையாது. ஆகையினால இதுக்கு தசகாரியத்திலையும் இடம் இல்லை, சூத்திரத்திலையும் இடம் இல்லை. சிவஞான போன சூத்திரத்துல இதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால ஊனம் அறுவதனாலே ஆனந்தம் உண்டாகும். ஊனம் தன்னை ஒருங்குடன் இருக்கும் முழுதுமா அப்படின்னு அர்த்தம். ஆனந்தமே ஆறாருடைய சிவானந்தம் வந்தா அதன் பிறகு ஊனம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும். நாதப் பெரும்பறை, இந்த நாதம் பெரும்பறை எங்க இருக்கு தெரியுங்களா? பரம ஆகாசத்துல முதல் தோற்றம் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற பொழுது பரநாதம் என்ற தத்துவம் உண்டு. பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்து. நாம தத்துவங்கள்ல அபரநாதத்திலிருந்து தான் என்றோம். பரநாதம் பரவிந்து என்ற வழக்கம் கிடையாது. சிவம் சக்தின்னு என்றோம், அல்லது நாதம் விந்துன்னு என்றோம். இந்த சிவம் சக்தி என்றும் நாதம் விந்து என்றும் எண்ணப்படுவது அபரநாதம் அபரவிந்து. இந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை ஒண்ணு உண்டுங்க. அதுக்கு பரநாதம் பரவிந்துன்னு பேர். அந்த பரநாதம் தான் இங்க சொல்லப்படுகிறது. நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். பெருமான் கையில சூலம் வைச்சிருக்கிறார். நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, ஏயா உங்க சாமி தான் கடவுளாச்சு, அவர் என்ன இந்த முரடனுங்க மாதிரி கையில கத்தி சூலம் வேலு அது இதுன்னு இத்தனை ஆயுதமெல்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு, அவர் என்னமோ நீங்க கடவுளுங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்கு? நம்ம இடத்துல இருக்கிற குற்றங்களை களைவதற்கு அடையாளமாக அவைகள் இருக்கின்றன. அழுக்கு அடையாமல், மலம் நம்மை தாக்காமல் அவன் சூலத்தினாலே போக்குவான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வச்சிருக்க. ஒரு புலவர் பாடினார், சிவபிராசாமி. ஒரு பசவதேவர் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் சிவனடியாரிடத்துல, அது வீரசைவர், சிவனடியாரிடத்துல ரொம்ப அன்பு உள்ளவர். சிவனடியார் எப்ப வேணாலும் அவரை போய் பார்க்கலாம்,
எப்ப போனாலும் அவர் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அவருடைய அரண்மனையில் வாசல் உண்டு, வாசல்ல கதவு உண்டு. அந்த கதவு சாத்துறது கிடையாது, திறக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் கதவு இருக்குது இல்லையா, கதவு ஒரு கால் சாத்துவோம், ஒரு கால் திறப்போம். அவருடைய அரண்மனையில் அந்த கதவு சாத்துறதும் இல்லை, திறக்கிறதும் இல்லை. ஒருத்தன் கேட்டான், ஏயா அதான் சாத்துறதும் இல்லை திறக்கிறதும் இல்லை, அது எதுக்கே வச்சுட்டு இருக்கிற, கதவு எதுக்கு எடுத்து போட்டுடலாம் இல்லையா அப்படின்னா, அது சிவபெருமான் கையில் இருக்கிற ஆயுதம் போன்றது. சிவபெருமான் கையில் இருக்கிற ஆயுதம் யார் மேலையும் பிரயோகப்படுத்துறது கிடையாது. சிவபெருமான் அவன் சங்கார தொழில் செய்பவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதை யார் மேலும் பிரயோகப்படுத்துறது கிடையாது. அதே போல வாசல் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நிலவு இருக்கணும், நிலவுன்னா அதுல ஒரு கதவு இருக்கணும். அதுக்காக அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அது திருடம் வந்துடுவான் வராம இருக்கிறதுக்காக. சிவபெருமானுக்கு பகைவன் யார் இருக்கிறான், பகைவன் வந்துடுவான்ங்கிறதுக்காக அவர் சோழ ஆயுதத்தை பிடிச்சிட்டு இருக்காரு கிடையாது. அது மாதிரி அவனுக்கு யாரும் பகைவர்கள் இல்லை. நமக்கு பகைவர்கள் இருந்தால் நாம போய் முறையிட்டா அதுக்காக வருவான் அவன். அவனுக்கு பகைவர்கள் கிடையாது. அவன் பகைவர்கள் மேல இந்த ஆயுதத்தை எய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவன் சங்கார தொழில் செய்பவன் என்பதற்கு அடையாளமா அது இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த பசவனுடைய அரண்மனையில் கதவு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிவபிராசாமி பாடினார். அது மாதிரி அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டார்வன் கழுக்கடை தன்னை, கழு முத்தலை சோளம், அது கழுக்கடை தன்னை கை கொண்டருளையும். கழு என்பது கூர்மையான முனையுடைய ஒரு ஆயுதத்தை குறிக்கக்கூடியது. சூலம் என்ற சொல்லு தோண்டுவதற்குரிய ஆயுதம். சூல் என்று சொல்லுக்கு தோண்டுதல் அப்படின்னு. தோண்டுதல், தோண்டுதல் இல்ல, ஞாபகம் வச்சுங்க, தோண்டுதல் அதுக்கு பயன்படக்கூடியது. மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. மூலமாகிய மும்மலம் அறுக்கும் சோதி, தூயமேனி சோதி, சுடர்விடு சோதி. அந்த சோதிக்கு தனித்தனியா அடைமொழி போட்டுங்க. இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஒரு வழக்கு, மூலமலம் அப்படின்னு சொன்னா ஆணவமலம். இவர் என்ன பண்ணிருக்கிறார், மூலமாகிய மும்மலம் அப்படின்னு பண்றார். அப்ப மூலமாகிய மும்மலம்னா என்ன, மூலமலம்னா என்ன, அது வேறுபாடு தெரியணும். மூலமாகிய மும்மலம் என்பதுல மலம் என்பதுல 3 நிலை உண்டுங்க. ஒரு நிலை காரண நிலை, அதாவது மாயை, இது காரண நிலை. இன்னொரு நிலை காரிய நிலை, அது மாயேயம். அதுபோல கண்மத்துக்கு உண்டுங்க. கண்மம் காரண நிலை, காண்மியம் காரிய நிலை. இதுதான் மூல கண்மம் என்று காரிய கண்மம் என்று சொல்றது. கண்மம் என்பது சும்மா வெறும் செயல் மட்டும்தான். அதுவே நல்வினை தீவினையாக மாறுகிற பொழுது காண்மியம் என்று சொல்லப்படும். மூலகன்ம வேற காரியகன்ம வேற, காரணகன்ம வேற காரியகன்ம வேறங்கிற நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இந்த காரண காரியம் மாயா மரத்தில் விளங்குற மாதிரி மற்ற 2 மரத்திலையும் விளங்குறது கிடையாதுங்க. அதனால நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. அதுபோல ஆணவ மலத்திலையும் காரண நிலை உண்டு, காரிய நிலை உண்டு. ஆணவ மலத்துக்கு காரண நிலை என்னன்னு கேட்டா கேவலத்தில் நடக்கூடியது, அறிவு சுத்தமா ஒண்ணுமே இல்லாம மறைச்சிடும், செயல்பட விடாம தடை பண்ணிடும். அதுக்கு தான் செயல்பட விடாம தடை பண்ணிடும், அதுக்கு தான் காரண நிலையின் பேர். காரிய நிலையில அதுக்கு மோகம் முதலிய 7 தன்மைகள் உண்டு. அது என்ன பண்ணும், ஆன்மாவை ஒரு பொருளின் மேல ஆசை வைக்கத்தகாத பொருளாக இருந்தாலும் ஆசை வைக்கும். அடுத்த மாதிரி போய் போய் இதை ஆசைப்பட்டானே இவன் அப்படின்னுவான். ஆனா இவனுக்கு அதுதான் உலகம், அதுதான் உயிர், அது தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு மோகத்தை ஈடுபடுத்தக்கூடியது ஆணவம். அதுதான் நாம் அதோனியாமிகா சக்தின்னு சொல்லுவோம். நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டி பிறப்பு இறப்புக்குள்ளே கீழ் நோக்கி செலுத்தக்கூடியது. ஆன்மா மேல் நோக்கி போக வேண்டும். திருவருளை நோக்கி போறது மேல் நோக்கி போறதுன்னு அர்த்தங்க, பிறப்பை நோக்கி போறது கீழ் நோக்கி போறதுன்னு அர்த்தம். ஆகையினால அது அதோனியாமிகா சக்தியில தான் அந்த ஆணவமலம் காரிய நிலையில வேலை செய்யும். அதுல மோகம், விசித்திரம், வாட்டம், தாபம் அப்படின்ட்டு பல நிலை உண்டுங்க. அதை மொத்தம் 7 அப்படி கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த நிலை தான் அதனுடைய காரிய நிலை. ஆக ஆணவத்துக்கு மூல நிலைன்னு ஒன்று உண்டு, காரிய நிலைன்னு ஒன்று உண்டு. கண்மத்துக்கு மூல நிலைன்னு ஒன்று உண்டு, காரிய நிலைன்னு உண்டு. மாயைக்கு மூல நிலைன்னு ஒன்று உண்டு, காரிய நிலைன்னு ஒன்று உண்டு. இது போக 3ஆவதா ஒரு நிலை ஒன்று உண்டுங்க. அதுதான் வாசனை அப்படின்னு பேர். மலம் நீங்கினாலும், மலம் நீங்குதுன்னா என்ன தெரியுங்களா,
காரியமாக நம்மிடத்தில் நின்று செயல் பண்ணிட்டு இல்லையா, அந்த நிலை மாறி காரணத்தில் ஒடுங்கி போகும். அதுபோல கண்மமும் மூலகர்மத்தில் ஒடுங்கி போகும், மாயையும் மாயையில ஒடுங்கி போகும். ஆணவம் செயல்பட முடியாம மோகம் முதலியவற்றை சுருக்கி கொண்டு வெறும் ஆணவம் மட்டுமாக மறைக்கின்ற சக்தியும் கூட இல்லாம ஒடுங்கி போகும். ஆனாலும் அந்த வாசனைன்னு ஒண்ணு இருக்கும். காலமா என்ன இருந்தாலும் பேயோடாயிரம் பிரிதல் அறிதல்லவா, அது போல இந்த உடம்பு இவ்வளவு காலமா நம்மோட இருந்தது இல்லையா, உடம்பு அவ்வளவு சுலபமா விட்டுற முடியுமா? அப்ப உடம்பின் மேலே பற்று நிற்கிறோம், முன்னே செய்த வினைகளின் மேலே பற்று நிற்கிறோம். அந்த வாசனை கொஞ்சம் இருந்தா போதுங்க, அப்படியே பிடிச்சிட்டு எல்லாம் வந்துடும். எது எது நம்ம விட்டு போச்சோ அதெல்லாம் வந்துடும். எனவே மல நீக்கத்தோடு மல வாசனை நீக்கம் வேணும். இந்த மல வாசனை மூணுக்கும் உண்டு. ஆணவ மல வாசனைக்கும் உண்டு. எவ்வளவு நல்ல புத்தி வந்தாலும் கூட அந்த ஆணவத்தோட இருந்தா பாருங்க, அது கொஞ்சம் அப்படிதான். கந்தபுராணத்தை அதுதான் சொல்லுது. சூரபதுமன் முருகப்பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு அறிவு மாறி போச்சு. அறிவு மாறக்கூடிய ஒரு உணர்வு அவர் கொடுத்தாரு, மாறி போச்சு. இவனை நான் இவ்வளவு நாளா இப்படி இகழ்ந்து விட்டேன், சின்ன பையன், பால் குடிக்கிற பையன், இன்னும் பல்லு கூட முளைக்கல அப்படின்னா அவனை பழிச்சு பேசனேன். இவன் அல்லவா ஒரு பெரிய கடவுள், இவனை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு தான் நினைச்சான். திடுக்குன்னு அந்த வாசனை வந்துட்டு, நான் சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன், தேவர்களை சிறைவிடுவனோ, இவனை வணங்குவனோ, செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் முருகனோட போலீஸ் செத்து போனான்னு புகழ்தானே, இப்படிதான் நினைச்சானே தவிர முருகனுக்கு அடிமையாகணும்னு நினைக்கல. இந்த நினைப்பு எங்க இருந்து வந்தது அவனுக்கு? அந்த வாசனை தானுங்க. அதனால அந்த வாசனையும் இல்லாம அறுக்கக்கூடியவன் சிவபரம்பொருள். அந்த வாசனையும் அத்தாதான் திருவடி. எனவே மூலமாகிய மும்மலம் என்பதுல மூலம் என்பது இந்த வாசனையை தான் வேர் என்று சொல்லுவது. வேர் என்னும் பொருளுடையதாய் வாசனையை உணர்த்தி கொண்டிருக்கிறது. மரம் போனாலும் கூட வேர் இருந்ததுன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அப்படியே தொலைச்சு வந்துடும். அத மாதிரி மலம் நீங்கினாலும் கூட இந்த வாசனை இருந்ததுன்னா மீண்டும் அந்த மலத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் வந்து சேரும். அதுக்காக அந்த மல வாசனையை வேர் என்று சொல்றது உண்டு. இந்த வேர் 3 மலத்துக்கும் உண்டு. எல்லாரும் ஆணவ மலத்தை மட்டும்தான் வேறு வேறுன்னு சொல்லுவாங்க. ஆணவ மலம் வேர் என்று சொல்றது ஏனைய மலங்களுக்கு காரணமாக இருப்பது பற்றி, ஆணவ மலத்தை மூலம் என்று சொல்லுவது ஏனைய மலங்களுக்கு காரணமாக இருப்பது பற்றி. ஆனா வேர் என்றது வாசனை என்ற பொருள்ல 3 மலத்துக்கும் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன விஷயத்துல அநேக விஷயங்கள் திருவானைக்கா புராணத்துல ஞான உபதேச படம்னு ஒரு படத்துக்கு உரை எழுதி ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு புத்தகம் போட்டோம். அதுல இருக்குது சமாச்சாரம்லாம். புத்தகம் எல்லாம் கட்சிதான் கிடைக்கலையா. திருவானைக்கா புராணம் ஒரு தரம் படிச்சீங்கன்னா போது சைவ சித்தாந்தம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாங்க. 30 பாட்டுல சைவ சித்தாந்தம் சுருக்கமா சொல்லிட்டார். அதனுடைய விரிவு தான் தனிய புராணம். தனிய புராணத்துல ஏறக்குறைய ஒரு 70 பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். 70 பாட்டு வருது, 72 74 வருது மொத்தம். 30 பாட்டுல சொன்ன விஷயத்தை விரிக்கிறார். இதுதான் கச்சியப் முனிவருடைய வேலை. பாருங்க, மூலமாகிய மும்மலம் இருக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி அன்புடையவனாய் அர்த்தம். காதல் என்ற சொல்லுக்கு அன்பு அப்படின்னு அர்த்தம். காதலன் என்ற சொல்லுக்கு மகன் என்று ஒரு பொருள். நாம இன்னைக்கு சொற்களை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி மாத்திட்டோம். ஆனா சொற்பொருள் மாறி போச்சு. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையா அது எந்த பொருளை உணர்த்துகிறது அப்படிங்கறத இலக்கியத்துல எப்படி வழங்கி இருக்கிறாங்கன்னு அதை வச்சுதான் பார்க்கணும். மூலமாகிய காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில்வர அணிந்தும் அரியோடு பிறமற்கு அளவறியாதவன் பரிமாவின் இசை பயின்ற வண்ணமும். குதிரை மேல வருவான். இளவேறு உகந்தேரியை பரிமாமிசை வரை பண்ணிய வித்தக சிவபிராசாமிகள் மாணிக்காசப்பி சொல்றாரு, ஐயா நீங்க பெரிய சாமர்த்தியமான ஆளையா, சிவபெருமான் ரிஷப வாகனத்தை தவிர வேற எது மேலும் ஏறி வரமாட்டான், அவனை குதிரையில ஏறி வர வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி இளையேறு உகந்து ஏரியை பரிமாமிசை வர பண்ணிய வித்தக அப்படின்னு சொல்லிட்டு 4 மாலையில மாணிக்க வாசகரை பாடுகிற பொழுது பாடுறார். அது மாதிரி பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் செய்பவன் பாண்டி நாடே பழம்பதியாகும். இதாங்க வீடு பேற்றுக்கு மீண்டு வாரா வழி. அப்படி அந்த வழி நமக்கு கிடைக்கணும். நாம வந்த வழியில திரும்ப போறோம், அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கிடக்கிறோம், திரும்பவும் வர்றோம், அப்புறம் திரும்பவும் அதே வழியில போயிட்டு இருக்கிறோம். இது வேற பக்கம் இருக்குது. வேற பக்கம்னா எங்க இருக்குது? வகரம் சிகரத்தில் இருக்குது. நாம என்ன பண்றோம்? நகரத்துக்கு போறோம், திரும்பவும் நகரத்துக்கு வர்றோம்,
திரும்ப மகரத்துக்கு போறோம். இப்படி நகரத்திலையும் மகரத்திலையும் போய் வந்து கொண்டிருக்கும்.